கல்பாக்கம் அணுமின் நிலையத்திற்கு இன்று பிரதமர் நரேந்திர மோடி வருவதை முன்னிட்டு மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். பிரதமர் மோடி வருகையை முன்னிட்டு 5 அடுக்கு போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. 10 மாவட்டங்களைச் சேர்ந்த 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். 10 வெடிகுண்டு சோதனை குழுக்கள், 8 மோப்ப நாய்கள் மற்றும் கடலோர காவல்படை மூலம் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மாமல்லபுரம், கொக்கிலிமேடு, மெய்யூர், சட்ராஸ், புதுப்பட்டினம், உய்யாலிக்குப்பம் போன்ற 10 கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் நேற்று மாலை 3 மணி முதல் இன்று மாலை 6 மணி வரை மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். புதுப்பட்டினத்துலேருந்து மகாபலிபுரம் வரைக்கும் யாரும் அங்கே கடலுக்குள் செல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காகன்னு சொல்லிட்டு ஃபிஷரிஸ் ஆஃபீஸில் கேட்கும்போது மோடி வராரு, பிரதமர் வராருங்கிறதுக்காக யாரும் போகக்கூடாது, மறு உத்தரவு வர்ற வரைக்கும் யாரும் போகாதீங்க, இன்றைக்கி 3 மணிலேருந்து நாளைக்கு 6 மணி வரைக்கும் யாரும் கடலுக்குள்ளே செல்லாதீங்க அப்படின்ட்டு தகவல் கொடுத்துருக்காங்க. நேற்றே சொல்லிட்டாங்க எங்களை மீன் பிடிக்க போகணும்னு சொல்லிட்டு, திங்கக்கிழமை அன்றைக்கி மீன் பிடிக்க போகணும்னு சொல்லிட்டாங்க. தினம் போனால் தான் எங்களுக்கும் அவங்க மீன் பிடிச்சின்னு கொடுத்தா தான் நாங்கள் எடுத்து போய் வியாபாரம் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு எங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்குது. ஆனால் கல்பாக்கத்தை பொறுத்தளவுக்கு இந்த மெய்யூர் இந்த சட்ராஸை பொறுத்தவரை நிறைய பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்குது, நிறைய டிகிரிலாம் முடிச்சிருக்காங்க. யாருக்கும் ஒருத்தர் கூட ஒரு வேலை கொடுக்கல. நாங்கள் இந்த கடலை நம்பி தான் வாழ்ந்துக்கின்னு இருக்கிறோம். இந்த மோடி வந்து கூட தான் என்ன பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க, வெளியில் இருக்கிறவங்களுக்கு தான் கூட்டின்னு வராங்க வேலைக்கு. இப்போ எங்களை மீன் பிடிக்கும் ஒரு நாள் போகணுன்ட்டாங்க. அதேபோல் கல்பாக்கம் மற்றும் புதுப்பட்டினம் பகுதியில் ட்ரோன்கள் பறக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கல்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிக்கு வரும் அனைத்து வாகனங்களும் தீவிர சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுகின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.